நமக்கு இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு நாளும் 1008 பிரச்சனைகள் இருக்கு. பல நிகழ்வுகள வந்து நம்ம சந்திக்கிறோம். கடந்து வர்றோம். பல மனிதர்கள தாண்டி வர்றோம். பல உணர்வுகளையும் அனுபவிக்கிறோம். இது எல்லாத்தையும் யார்ட்டயாவது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணும். அ நம்ம இவ்வளவையும் யார்கிட்டயாவது எந்த யோசனையும் இல்லாம பகிர்ந்துக்கணும்னா, அவங்க நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்களா, நம்ம மனசுக்கு விருப்பமானவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தர், ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. ஆனா, அவங்க நம்ம பக்கத்துல இல்ல. அப்படின்னா, அவங்க கிட்ட நம்ம எப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறது? இப்போ வழக்கொழிஞ்சு போன ஒரு விஷயம் கடிதங்கள். அந்த காலத்துல இந்த கடிதங்கள் தான் வந்து பலருக்கும் ஒரு பாலமா, ஒரு தூதுவனா, ஒரு தோழனா இருந்திருக்கு. தான் மனசுல இருக்கிற விஷயங்கள தங்களுக்கு விருப்பமானவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும், தங்களுடைய சோகம், துக்கம், சந்தோஷம் எல்லாத்தையும் செய்திகளா அ அவங்களுக்கு பிடிச்சவங்களோட பகிர்ந்துக்கவும் ஒரு பாலமா இருந்திருக்கு. அப்படி அ அ எழுத்தாளர் ஃப்ரான்ஸ் காஃப்கா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஃப்ரான்ஸ் காஃப்கா, அவருடைய மொழிபெயர்ப்பாளரான மிலேனா ஜிசென்கா அப்படின்ற அ பெண்ணுக்கு எழுதின கடிதங்களுடைய தொகுப்பு தான் லெட்டர்ஸ் டூ மிலேனா அப்படின்ற புத்தகம். காஃப்கா வந்து உருமாற்றம், மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இன்னும் பல நாவல்களையும் எழுதியிருக்காரு. ஆ அவருக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கு. அவருக்கு உடல்நலக் கோளாறு இருக்கு. அவருக்கு இந்த உலகத்து மேல நம்பிக்கை இல்ல. தான் மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்ல. இப்படி இருக்கிற ஒரு மனுஷன், இவ்வளோ ஒரு ஜீனியஸ் எழுத்தாளரா இருக்கிறவரு, அவருடைய மொழிபெயர்ப்பாளரா அவருடைய நாவல்கள வந்து செக் மொழியில மொழிபெயர்த்த மிலனாவ ஒரே ஒரு வாட்டி நேர்ல சந்திக்கிறாரு. அந்த முதல் சந்திப்பிலேயே அவருக்கு வந்து அவங்க மேல காதல் வந்துருது. அ அப்போதைய சூழல், சமூகம், இருவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு, இந்த காதல வந்து அவரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியல. அ அவரு என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான கடிதங்கள் எழுதிக்கிட்டே இருக்காரு, மிலனாவுக்கு. இந்த ஒரு கடிதத்திலயும் கிட்டத்தட்ட அவருடைய மனச வந்து அப்படியே திறந்து மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ணி, சரண்டர் ஆகுற மாரி அந்த கடிதங்கள்ல வந்து அவரு எழுதியிருக்காரு. தன்னுடைய பிரச்சனைகள், தன்னுடைய உளச்சிக்கல், உடல்நலக் கோளாறு, தான் வந்து உறக்கமில்லாம இருக்கேன் அப்படின்றதையும், இன்னும் பல விஷயங்களையும் எழுதுறாரு. கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபெஷன் மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு, எல்லாத்தையும் சரண்டர் ஆகி, அப்படியே தன்னை முழுசா ஒப்படைச்சிட்ட மாரி இருக்கு. மிலனாவுடைய பதில் கடிதங்கள்ல அவங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்றது தெரியல. ஆனா, காஃப்காவோட இந்த கடிதங்களுடைய தொகுப்பு தான் இந்த லெட்டர்ஸ் டூ மிலனா அப்படின்ற ஒரு புத்தகம். அதுல வந்து அ அவரு சொல்லியிருக்கிற ஒரு சில வரிகள மட்டும் நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆ "ஐ அம் கான்ஸ்டன்ட்லி ட்ரையிங் டு கம்யூனிகேட் சம்திங் இன்கம்யூனிகபிள், டு எக்ஸ்பிளைன் சம்திங் இன்எக்ஸ்பிளிகபிள், டு டெல் அபவுட் சம்திங் ஐ ஒன்லி ஃபீல் இன் மை போன்ஸ் அண்ட் விச் கேன் ஒன்லி பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தோஸ் போன்ஸ். Basically, it is nothing other than this fear we have so often talked about. But fear spread to everything." அப்படின்னு சொல்றாரு. என்னால விவரிக்கவே முடியாத, யார்கிட்டயும் பகிர்ந்துக்கவே முடியாத இந்த உணர்வ, எனக்குள்ள மட்டும் இருக்கிற இந்த உணர்வ, நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? இது ஒரு இது ஒரு பயம் தான். ஒரு பிரிவை நெனச்சு என் மனசுல ஏற்பட்ட ஒரு பயமா இருக்கலாம். அ அல்லது என்னுடைய வாழ்க்கைய நெனச்சு ஒரு பயமா இருக்கலாம். இல்ல எல்லாத்த பத்தின என்னுடைய அச்சமா இருக்கலாம். இத நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? அப்படின்றாரு. இன்னொரு இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு? "யூ ஆர் த நைஃப் ஐ டர்ன் இன்சைட் மை செல்ஃப். தட் இஸ் லவ். தட் மை டியர் இஸ் லவ்." அப்படின்னு சொல்றாரு. இத நான் மொழிபெயர்த்தேன்னா, அந்த அந்த சொற்றொடருடைய அழகு வந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் அத வந்து பண்ணல. அ இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு? அ "எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. எத பத்தியும் எனக்கு யோசிக்க வேண்டாம். நான் உன்னுடைய மடியில தல வச்சு படுத்துக்கிறேன். உன்னுடைய கைகள வந்து என்னோட தல மேல வச்சுக்கோ. அப்படியே வந்து காலத்துக்கும் அப்படியே நான் இருந்துடுறேன்." அப்படின்னு சொல்றாரு. "ஐ அம் டயர்ட், கான்ட் திங்க் ஆஃப் எனிதிங் அண்ட் வாண்ட் ஒன்லி டு லே மை ஃபேஸ் இன் யுவர் லேப், ஃபீல் யுவர் ஹேண்ட் ஆன் மை ஹெட் அண்ட் ரிமைண்ட் லைக் தட் த்ரூ ஆல் எட்டர்னிட்டி." அப்படின்னு. இந்த கடிதங்கள படிச்சா, அதுல வந்து உங்களுக்கு காதல் தோணலாம். ஒரு மனிதனுக்கு இன்னொருத்தர் மேல இருக்கிற மிகையான காதல், மிகையான அன்பு தோணலாம். ஒரு சிலருக்கு இது அப்சஷனா தோணலாம்.
எனக்கு வந்து இது 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 அவருடைய இதயத்தை திறந்து வச்சு காட்டின ஒரு 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 வாசல் மாதிரி தான் தெரிஞ்சுது. அவருடைய இதயத்தின் வாசல் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தோட பேர் வந்து லெட்டர்ஸ் டு மில்லனா. இந்த எழுதினவர் வந்து ஃப்ரான்ஸ் காஃப்கா. அவர் நிஜத்தில் எழுதின கடிதங்களுடைய தொகுப்பு. உங்களுக்கு யாருக்காவது ஒரு கடிதம் எழுதணும், இல்லை யார்கிட்ட இருந்தாவது ஒரு கடிதம் வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரீலை அவங்க கூட பகிர்ந்துக்கோங்க. நன்றி.